தமிழகத்தில் அரசுக்கு எதிராக குரல் எழுப்பும் தொண்டர்களை தினமும் கைது செய்து சிறையில் அடைப்பதன் மூலம் பாஜகவினரின் குரலை அடக்கிவிட முடியாது என அண்ணாமலை கூறினார். சென்னையை அடுத்த வானகரத்தில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், ஜனநாயக முறைப்படி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் பாஜகவின் பெண் தொண்டர்களை போலீசார் இரவு 11 மணி வரைக்கும் அடைத்து வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். எந்த ஒரு மரத்துல சுவையான மாம்பழம் இருக்கிறதோ அந்த மரத்தின் மீது கல்லடிப்படுவது சகஜம்தான். எப்போதும் இல்லாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகத்தில் அரசால் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சரித்திரத்தில் தமிழகத்தில் எந்த ஒரு கட்சிக்கும் இந்த அளவுக்கு அரசனுடைய ஆதிக்கத்தை யாரும் செலுத்தியது போல் நாம் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தினமும் கூட ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். பெண்களாக இருந்தாலும் கூட இரவு 11 மணி வரை உங்களை அழைத்து வைத்திருக்கின்றனர். செயற்குழு கூட்டத்தில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், சிரமப்பட்டு தமிழகத்தில் பாஜகவை வளர்க்கும் அண்ணாமலைக்கு தொண்டர்கள் துணை நிற்க வேண்டும் என்றார். நம்மளுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு நம்மளுடைய கட்சியை வளர்த்து கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் இணைந்து 2026 நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2026 நம்மளுடைய சட்டமன்றத்தில் நம்மளுடைய செங்கோல் அங்கு வைக்கப்படும் என்று அதற்கு நாம் அனைவரும் கடுமையாக நம்மளுடைய பணியை செய்வோம். சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கோரி ராஜீவ்காந்தி மருத்துவமனை எதிரே பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அவரது ஆதரவாளர்கள் மறியலில் ஈடுபட்டனர். போலீசாரின் தடுப்புகளை தள்ளிவிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டவர்களால் பூந்தமல்லி நெடுஞ்சாலையின் இருபுறமும் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. பேச்சுவார்த்தை நடத்தியும் கலைந்து செல்லாததால் கடும் தள்ளுமுள்ளுக்கு இடையே ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று போலீசார் கைது செய்தனர். சுமார் 1 மணி நேரம் நீடித்த சாலை மறியல் முடிவுக்கு வந்ததால் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து சீரானது. இதற்கிடையே மறியல் போராட்டத்தின் போது ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அரசியல் முன்விரோதம் காரணமில்லை என்றும், கொலை நடந்த 3 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்ட 8 பேரும் உண்மையான குற்றவாளிகள் என்றும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய்ரத்தோர் விளக்கம் அளித்துள்ளார். நீங்க இப்போ என்ன கேக்குறீங்கன்னா, சில மோட்டிவ்ஸ் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. நோ பிரிலிமினரி சொன்னான இது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்ல, அரசியல் மோட்டிவ் வரது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு. அவருடைய ஆரம்பத்தில் அரசியல் லைஃப்ல வந்த பிறகு சில சமயத்தில் அவருக்கு பிரச்சனை இருந்தது. தட் வாஸ் பொலிட்டிக்கல். சம்டைம் வேற குரூப் தகராறு இருந்தது. ஸோ அதில் மேக்சிமம் நம்ம அந்த ஆங்கிள் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக தற்போது சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என தெரிவித்துள்ள விசிக தலைவர் திருமாவளவன், உண்மை குற்றவாளிகள் மற்றும் அவர்களை தூண்டிவிட்டவர்கள் என அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என தெரிவித்தார். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த திருமாவளவன், சென்னை ஐநாவரம் சென்று ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். இந்த கொலையின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை. அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களை தூண்டிவிட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். ஆகவே சரணடைந்தவர்களை கைது செய்துவிட்டோம் என்ற அளவில் புலன் விசாரணையை நிறுத்திக் கொள்ளக்கூடாது. பின்னணியில் இருந்தவர்கள் உண்மையில் குற்றவாளிகள் யாரோ அவர்களை கைது செய்ய வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் மீது யாருக்கும் நம்பிக்கை இல்லை என்பதால் கொலையின் பின்புலம் என்னவென்று ஆராய வேண்டும் என
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இதற்கு உண்மையான குற்றவாளியை கொண்டு வர வேண்டும். இதில் யார் ஈடுபட்டிருந்தாலும் ஏற்கனவே சரண்டர் ஆகியிருக்கும் கொலையாளிகள் மீது யாருக்கும் இங்கு நம்பிக்கை இல்லை. இதற்கு பின் யார் குற்றவாளி இருக்கிறார்கள், பின்புலம் என்ன என்பதை ஆராய வேண்டும். உண்மையான குற்றவாளிகளை நாட்டிற்கு தெரியப்படுத்த வேண்டும். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை வடக்கு மண்டல கூடுதல் காவல்துறை ஆணையர் அஸ்ரா கார்க் தலைமையில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 4 மணி நேரத்தில் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிவாங்க அவரது சகோதரர் பொன்னை பாலு கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தது தெரியவந்தது. எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்களை ஜூலை 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து பூவிருந்தபள்ளி சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக கோகுல், விஜய், சிவசக்தி ஆகிய மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்தனர்.